தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. அதானி குழுமம், கிரீன் எனர்ஜி, அந்த இது மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாளாக வந்து இல்லை இது பண்ணாங்க அது பண்ணாங்க, இல்லையே அவர் பேரே இல்லையே இப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்த உருட்டினாங்க. இப்போ வந்து புதுசாக இந்த குழுமத்தின் மேலே திரும்ப ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு போல். ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அவங்க வந்து அதானி குழுமம் மேலே புதிதாக இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க போல். என்ன குற்றச்சாட்டு, என்ன சம்பவம்? ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், தன்னால் ஓரளவு பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளில் அவங்க வந்து கிடைக்கிற டேட்டாஸை ஆராய்ஞ்சு அதில் வந்து நடைபெற்றிருக்கிற முறைகேடுகளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அவங்க இந்த மாதிரி நிறையா ஸ்கேம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெகுலராக. இதற்கனவே வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானில் வந்து அங்கே இருக்க லோக்கல் இபி இருக்குல்ல, அவங்க வந்து 2 டெண்டர் விடுறாங்க. அந்த டெண்டரே வந்து அதானிக்காகவே உருவாக்கப்பட்ட டெண்டர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சுருந்தாங்க. அதை ராஜஸ்தான் வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க. அப்படின்னோடனே மகாராஷ்டிரா வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. பஞ்சாயத்து ஆச்சு அப்படின்னோடனே ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. இடத்துல ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு அதானிக்கு, இன்னொன்று வந்து ஹோல்ட் பண்ணி மறுபரிசீலனை பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில் தான் வந்து அந்த அமெரிக்க நீதிமன்ற புகார் அதெல்லாம் வந்துச்சுல்ல, அந்த புகாரை ஒட்டி வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எஸ்சிசிஐ அப்படிங்கிற ஒன்றிய அரசு நிறுவனம் அதானிக்கும் கிட்டையும் அசூர் கிட்டையும் ஒப்பந்தம் போடுறாங்க. அதானி 8 கிகாவாட், அசூர் வந்து 4 கிகாவாட் ஒப்பந்தம் போடுறாங்க. ரேட்டு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடாமல் இருக்கும் பொழுது கட்டுப்படி ஆகாட்டி நானே கமிஷன் கொடுத்து ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ்சிசிஐட்டேருந்து அதானி சொல்கிற ரேட்டுக்கு வாங்குறதுக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கதை சொல்லப்பட்டு இருந்துச்சு. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டா வச்சாங்க. அதானி கிட்டேருந்து எஸ்சிசிஐ, எஸ்சிசிஐ கிட்டேருந்து ஸ்டேட்டு, இங்கே தான் லஞ்சம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அந்த அமெரிக்க நீதிமன்ற குற்றப்பத்திரிகையில் இருந்துச்சு. 54 பக்கம், அதில் தான் பல்வேறு தரப்புகள் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. ஓகேவா, அது நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு பேசிட்டோம். இப்போ என்ன ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, எஸ்சிசிஐ வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டுச்சுல அதானிக்கிட்ட, அதுவே அதானிக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தமே அதானிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் டெண்டரே விட்டாங்க. இந்த இப்போ ராஜஸ்தானில் சொன்னீங்களா அதே மாதிரி தான். எப்படி அதுக்கு பேர் என்னடா டெண்டரு? அப்போ அது அப்படி தான். ஓகேவா, அது வந்து வித்தியாசமாக ஒரு உருட்டு விட்டுருக்காங்க. இந்த பேர் இருக்கவங்க மட்டும்தான் வரணும், பச்சை சட்டை போட்டவங்க மட்டும்தான் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் வைப்பாங்க இல்லை, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக என்ன பார்ப்போம்னா, எஸ்சிசிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன்றிய அரசு நிறுவனம். ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் நியூ எனர்ஜி கீழே வந்து அந்த நிறுவனம் இருந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். 2011 செப்டம்பர் 9 அந்த நிறுவனம் துவக்கப்படுது. எதுக்காக துவக்குறாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சோலார் பவர் வேணும். எல்லாராலையும் டெண்டர் விட்டு அதை ஆராய்ஞ்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் டெண்டர் விட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எஸ்சிசிஐ கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா, இதை வந்து இது பண்ணிட்டோம்னா, இவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிறதுல வந்து இவங்க ஏலம் விட்டு கொள்முதல் பண்ணி இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இடைத்தரகு வேலைக்காகத்தான் அந்த எஸ்சிசிஐ வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க வந்து விவசாயிகள்கிட்ட வந்து கொள்முதல் பண்ணி மாநில அரசுகளுக்கு வந்து தானியங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல. இப்போ அரிசி இதெல்லாம் வந்து எஃப்எஸ்சி உடனில் தான் வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த எஸ்சிசிஐ. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது 2018 ஒரு டெண்டர் போடுறாங்க. வழக்கமாக வந்து டெண்டர் கொடுக்கும்போது வந்து மின்சாரம், சோலார் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி பண்ணால் மட்டும் போதும், கரண்ட்டு மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வாட்டி இவங்க புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோலார் பவர் மட்டும் இல்லை, அந்த கம்பெனி வந்து உற்பத்தி பண்ணி எங்களுக்கு கொடுத்தப்ப அந்த கம்பெனியே வந்து அந்த சோலார் பேனல்ஸ் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையும் வச்சுருக்கணும், உற்பத்தியும் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். கரண்ட் உற்பத்தி மட்டும் இல்லை, அந்த கரண்ட் உற்பத்திக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கும் கம்பெனியாகவும் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புது கண்டிஷனாக புது வகையான உருட்டை போடுறாங்க. இது வந்து எஸ்சிசிஐயே வைக்கிறாங்க. ஓகேவா, எஸ்சிசிஐக்கு வந்து வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும்போது நடுவில் ஒரு வாரம் அந்த சில தொகை வந்து கமிஷன் வைக்கப்படும், சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணாங்க, வழக்கமாக கரண்ட்டு வாங்கி இத்தனை மெகாவாட்னா எங்களுக்கு தேவை, இத்தனை ஜிகாவாட் தேவை, இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு 10 ஜிகாவாட் யார் கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம் அப்படின்னு ஏலம் விடுவாங்க. இதான் ரேட்டு அப்படின்னா யார் கம்மியாக விட்டுருக்காங்களோ கம்மியான ஒரு ஆட்களுக்கு பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிற கணக்கு இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக வந்து இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இந்தியாவுடைய கம்பெனிஸ் இருக்குல்ல, சோலார் பவரில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஓகேவா, அதானி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களே வந்து காம்பனன்ட் தயாரிக்கிற கம்பெனியும் அப்படின்னு பார்த்தா அந்த லிஸ்ட் இன்னும் சுருங்கிடும்.
நம்ம 100 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர் தான் வந்துருவாங்க. 50 பேர் வராங்க. அதுலேயும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனியோட ஒர்த்து இவ்வளவு இருக்கணும், இத்தனை கோடிக்கு மேலே சொத்து மதிப்பு இருக்கணும், இத்தனை மதிப்பு இருக்கணும் அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா அப்போது அதானி அண்ணன் மட்டும்தான் முதன்மையாக நிற்கிறார். அதாவது சொல்லாமல் சொல்கிறாங்க, டைரெக்டாக சொல்லாமல் குத்தி வளைச்சி இப்படி கூட கொண்டு வராங்க. அவங்க கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா 110 கோடி நெட்ஒர்த் இருக்கணும், 110 கோடி அதுக்கு மேலே நெட்ஒர்த் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அது போக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய சோலார் பவர் பிளான்ட் வந்து 1.5 ஜிகாவாட் உற்பத்தி திறன் கொண்டிருக்கணும். அந்த காம்போனன்ட்ஸ் தயாரிப்பு தொழிற்சாலை இருக்குல்ல, அது வந்து 500 மெகாவாட்கான தயாரிப்பு பொருட்களை கொண்ட ஒரு தொழிற்சாலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இதுதான் சிக்கல். இதை வந்து அப்போவே வந்து விமர்சனத்துக்குள்ளாது. 2018 மேலே விக்ரம் சோலார் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் இப்படி வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேனுஃபேக்சர் லிங்க்டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பேரில் இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் இது வந்து ஒரு நேர்மையான ஒரு டீல் கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து நீங்கள் வந்து மேட் இன் இந்தியான்னு சொல்கிறீங்க. நாங்கள் இந்திய தயாரிப்பில் இவ்வளோ கம்பெனி வச்சுருக்கோம், ஆனால் எங்ககிட்ட நீங்கள் வாங்குறதுக்கு வழி கிடையாது. இப்போ நான் வச்சுருக்கேன், மின்சாரம் வச்சுருக்கேன், நான் வந்து அந்த உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை என்கிட்ட இல்லைங்கிறனால என்கிட்ட நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இப்போ நான் மின்சாரம் உற்பத்தி பண்ணி யாருக்கு நான் விற்கிறது? இப்போ நான் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கும்போது ரேட் அடி வாங்கும், எனக்கு வந்து கிடைக்கும், அதில் பல்வேறு சிக்கல்கள்லாம் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிகள் நடத்த சந்திக்கும், இது சரியான நடைமுறை இல்லை அப்படிங்கிறத அப்போ விமர்சனம் பண்ணுறாங்க. அதையும் மீறி கொடுக்கப்படுது. ஓகேவா? ஸோ இது வந்து 2018 அறிவிச்சு 19 வரைக்கும் டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ரூல்ஸையாக மாற்றிக்கிட்டே வராங்க. இப்போது 10 பேர் இந்த சொல்லிட்டாங்க, 10 பேர் வருவான், 10 பேரில் வந்து இந்த ரூல்ஸை மாற்று அப்படின்னா அதில் 2 பேர் வெளியே போவான். அதானி மட்டும்தான் அப்படி நிற்கிற வரைக்கும் ஒவ்வொரு ரூல்ஸையாக மாற்றிக்கிட்டே வராங்க. மாற்றிக்கிட்டே வரும்பொழுது கடைசியாக 3 பேர் வந்து நிற்கிறாங்க. ஒன்று அதானி குரூப், அதானி க்ரீன் எனர்ஜி, இன்னொன்று நவயுகா அப்படின்னு ஒரு நவயுகா குரூப், அவங்களதுலேருந்து ஒன்று, 3வது அஷ்யூர். 3 பேரும் களத்துக்கு வராங்க. களத்துக்கு வரும்போது என்ன அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு ₹2.93. இது நவயுகா போட்ட ரேட்டு. அதானி என்ன பண்ணுறாரு, அதில் ₹1 குறைச்சி ₹2.92 அப்படின்னு போடுறாரு. 1 பைசா மட்டும், 1 பைசா கம்மியாக. உடனே அதானி போட்ட காம நேரம் கழித்து அமெரிக்காவில் அது மொரிஷியஸ் கம்பெனி, அதான் அமெரிக்காவில் லிஸ்ட் ஆன அந்த அஜூர் கம்பெனி இருக்குல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, காம நேரம் கழித்து அதானி போட்டு அதே ரேட்டே போடுறாங்க. ஓகேவா? இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க பங்கு வந்து கொடுக்கும்போது ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனிக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு டெண்டரில் நியாயமான விஷயம். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நீ ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், 2 பேரும் நமக்குள்ளே வியாபாரம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் போட்டு நான் ₹1 சேர்ந்து அந்த டெண்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆனால் அந்த ரூல்ஸும் இதில் மீறப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ப்ரைவேட் போர்ட் இருக்குல்ல, தனியார் துறைமுகங்களில் 2வது மிகப்பெரிய துறைமுகம் கிருஷ்ணப்பட்டினத்தில் இருக்குது. அந்த கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகம் யாருக்கிட்ட இருக்குன்னா, நவயுகா குரூப்பில் இருக்க நவயுகா இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனிக்கிட்ட இருக்குது. அதை வாங்குறதுக்கு இவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இங்கிட்டு 7 டெண்டர் விடுறாங்க. ஸோ இந்த டெண்டர் வந்து 3 பேர்த்துக்கு பிரித்து 4-4-2 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. 10 ஜிகாவாட்டுக்கு அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுக்குறாங்க. 4-4-2 அப்படின்னு கொடுக்கும்பொழுது நவயுகா என்ன பண்ணுறாங்க, இந்த பஞ்சாயத்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது ஒரு 35 கோடியை பாண்டா வாங்கி நம்ம ஜியோடைய கட்சிக்கு கொடுத்துட்றாரு. 45 கோடி, ஒரு 45 கோடி பாண்டு வாங்கி ஜி கம்பெனி கொடுத்து, ஜி பார்த்துக்கங்க ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஓகேவா? முடிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏலம் இருக்குல்ல, அதை வந்து நவயுகாவுக்கு ஒரு 4 ஜிகாவாட்டு, அதானிக்கு ஒரு 4 ஜிகாவாட்டு, அஜூருக்கு ஒரு 2 ஜிகாவாட் இவங்க தான் கேட்குறாங்க. இப்படி தான் அவங்க வந்து டெண்டர் போடுறாங்க. டெண்டரும் அப்படி தான் கொடுக்கப்படுது. 4 அதானி கேட்குறாரு, 4 நவயுகா கேட்குறாங்க, 2 வந்து அஜூர் கேட்குறாங்க. இப்போ நவயுகாவுக்கு 4 கொடுத்த உடனே மொத்தமாக 3 பேர் வந்தாங்கல்ல, பிரித்து கொடுத்த உடனே நவயுகா கிட்ட என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நாங்கள் வந்து எஸ்டிமேட்லாம் பண்ண வேண்டியிருக்கு, எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண டைம் எடுக்கும், எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னனால அந்த 4ஐயும் தூக்கி அதானிக்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஆக மொத்தம் அங்கே 0. அவங்க வேணான்ட்டு பேக் அடிக்கிறாங்களா? பேக் அடிக்கும்போது அதானி போட்டது எவ்வளவு, 4 ஜிகாவாட்டுக்கு கிடைச்சது எவ்வளவுக்கு, 8 ஜிகாவாட். ஆமாம், அவங்க தான் காசெல்லாம் வேறு இங்கிட்டு ஜி பக்கம் கொடுத்தாங்களே, அதுக்கு இல்லை, அதுக்கு வேறு. ஸோ அது நடந்து முடிஞ்சிச்சா. அடுத்தபடியாக
அசீர் என்ன பண்ணுறான் 2 ஜிகாவாட்டுக்கு போடுறான், அவனுக்கு 4 ஜிகாவாட்டு கொடுத்துட்றாங்க. இருக்குது வேறு யாருமில்ல நீங்களே வச்சுக்க அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. முடிஞ்சு போச்சா? இந்த டீல் கையெழுத்தாகி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டுடைய பங்குகளை 75% பங்குகளை அதானி 3000 கோடிக்கு, சரியாக சொல்லணும்னா 3375 கோடிக்கு வாங்குகிறாங்க. ஆக டெண்டரை விட்டு கொடுத்ததற்காக அவங்களுக்கு கைமாறின பணம், அந்த பங்குகளோடு சேர்த்து ரேட்டு வச்சு கைமாறின பணம் 3375 கோடி. இது எப்படிதான் முறைகேடாகலாம் அப்படின்னு இப்போ கேட்பாங்க, நம்ம சங்கி நண்பர்கள் கேட்பாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வச்சுருக்கேன், நான் வந்து வேறு இடத்துல ஒரு டீல் பண்ணிவிட்டு 1000 ரூபா பொருளை 3000 ரூபாய்க்கு விற்றுக்கிறேன். ஓகேவா? தப்பு தானே. 1000 ரூபா பொருள் இன்னொரு பஞ்சாயத்து அங்கே போயிட்டு இருக்கு, அங்கே நான் விட்டு கொடுக்கறதுக்கு 2000 ரூபா நான் கமிஷன் சேர்த்து 3000 ரூபாய்க்கு நான் பொருள் விற்றுக்கிறேன். இப்போ என்ன சொல்லுவாங்க, விற்கிறவன் வாங்குறவன் எப்படி வேணால் விற்றுக்கலாம், 1000 ரூபா பொருள் 3000 ரூபாய்க்கு வாங்குறவன் 3000 ரூபாய்க்கு ரெடியாக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த 1000 ரூபா பொருளை ஏன் அவன் 3000 கொடுத்து வாங்குறான்னா இன்னொரு இடத்துல அவனுக்கு வந்த கமிஷன். அதாவது நவயுகா 4000 மெகாவாட்டை அதானிக்கு விட்டு கொடுத்ததற்கு கொடுக்கப்பட்டிருக்க தொகை தான் இந்த 3375 கோடி. மொத்தத்தில் எல்லாம் பிளான் பண்ணி தான் நடத்தியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுதான் பஞ்சாயத்து. அந்த விக்ரம் சோலார் திருப்பி அதே தான் கேட்குறான். 2 பேர் போட்டி போடுறான், அவனே 2 பேர் பிஸ்னஸ் டீலிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இதை கண்டுபிடிக்காமல் இதை பார்க்காம எப்படி டெண்டர் கொடுத்தீங்க? இது ஒரு அரசு நிறுவனம் செய்ய வேண்டிய செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு டெண்டருக்குள்ளே வராங்க. டெண்டருக்குள்ளே வரும்போது என்னன்னா லெட்டர் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு வாங்க. நான் வந்து உனக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு இதை கொடுத்து 1.5 வருஷம் கழிச்சும் வாங்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டு சைன் ஆகலை. ஏன்னா $2.93 வாங்கிறதுக்கு ஆல்ரெடியாக இல்லைன்னொன்னே அசீரும் அதான் என்ன பண்ணுறாங்க, சரி நாங்கள் ரேட்டை குறைச்சிக்கிறோம் வா அப்படின்னு அசீர் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரேட்டை குறைக்கிறாங்க. 2.54 ஒரு யூனிட் ஒரு குரூப் குறைக்குது, இன்னொன்று 2.42 குறைக்குது, இப்படி குறைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா இந்த திட்டம் நார்மலாக ஓப்பன் டெண்டர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் இல்லாமல் கரண்ட்டு மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் மேனுஃபேக்சரிங் வச்சுருந்தாலும் பரவாயில்ல வைக்காட்டியும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தா பல பேர் போட்டி போட்டிருப்போம், எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கோம். இல்லாதனால இந்த 2 நிறுவனங்களுக்கு மட்டும் அடுத்த 25 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கோடி பிஸ்னஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? இன்னொன்று ஏன் 25 வருஷத்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும், ஏன் 25 வருஷத்துக்குங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போது நம்ம செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் 10,000 ரூபாய்க்கு வந்து அந்த பெரிய ஒரு ஆண்டனா ஃபோன் இருந்துச்சு. இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோனே நம்ம யூஸ் பண்ணும்போது இருந்த காலத்துக்கு எவ்வளோ வந்துச்சு, இப்போ குறைஞ்சிச்சு இல்லை. டெக்னாலஜி டெவலப் ஆக ரேட்டு குறையும். ஆனால் இவங்க 25 வருஷத்துக்கு ஒரே ரேட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போடுறாங்க. 25 வருஷத்துக்கும் ஒரே ரேட்டா? அப்போ அதே அந்த 2.54 2.42 அது மாதிரி தான் இருக்கும். வேணும்னா ஏற்றிக்கலாம், ஆனால் குறைக்க முடியாது. இது என்ன தினுசாக இருக்குது? ஸோ இது பிரச்சனை இருக்கா? அந்த 1.5 வருஷமாக வந்து கொடுக்காம இருக்காங்க. இப்படி பார்த்தா கூட குறைஞ்சபட்சம் 53,000 கோடி எங்களுக்கு லாபம். ஒட்டுமொத்த அந்த 25 வருஷத்தையும் சேர்த்து 25 வருஷத்துக்கு இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது தான் ஆந்திராவில் பிரச்சனை வெடிக்குது. ஆந்திராவில் 2 பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஒன்று வந்து கே ராமகிருஷ்ணா அப்படின்னு அவர் வந்து சிபிஐ செக்ரட்டரியாக இருக்கார். இன்னொருத்தர் பவையுலா கேஷவ் அப்படின்னு அவர் வந்து அன்னைக்கு தெலுங்கு தேசம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, இன்றைக்கி அவர் தான் நிதியமைச்சராக இருக்கார். அவர் 2 பேரும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, கவர்மெண்ட் ரூல்ஸை எதையுமே மதிக்காமல் என்னத்துக்கு டெண்டர் போட்டிங்க, எதுக்கு 25 வருஷம், எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்டலிங் டெண்டர் போட்டிங்க, எதுக்காக பண்டலிங் டெண்டர், இது வந்து நட்டம் தானே, எங்களுக்கு நட்டம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நட்டம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, $2.75 முடிக்க வேண்டிய டீலை $2.92 வரைக்கும் நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன். இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த பண்டலிங் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா 15-20 கம்பெனி உள்ளே வந்திருப்பான், அப்போது ரேட்டு இன்னும் அடித்து பேசியிருக்கலாம், நீங்கள் அதை சுருக்கிட்டீங்க. வெளி மார்க்கெட்டில் ஓப்பன் காம்படிஷனில் $2 ஒரு யூனிட் விற்கிறாங்க, நீங்கள் அதை $2.75 முடிக்கலாம் வேணாம், அதை 2.92 கொண்டு வந்துட்டீங்க. இப்போ பேச்சுவார்த்தை வச்சா கூட $2.54 வருது, $2 எக்ஸ்ட்ரா 50 கொடுத்து ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ அடுத்து கவர்மெண்ட் மாதிரி இப்போது சந்திரபாபு வந்து ராஜஸ்தான்லேருந்துலாம் நீங்கள் பண்ண வேணாம், என் ஊரில் பிளான்ட் போட்டு இங்கேருந்து வியாபாரம் பாருங்கள், அதுக்கு நான் $1.20 வந்து நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும், என் ஊரில் பிளான்ட்டு போடு ரேட்டை குறை அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த பேச்சுவார்த்தை முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ ஆக மொத்தம் ஓப்பனாக வச்சுருந்தா மிகப்பெரிய ஒரு டெண்டராக இருந்திருக்கும். அதை சுருக்கி அதானிக்கு மட்டும் கொடுக்கணுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டதான் இந்த
டெண்டர் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் சொல்கிற குற்றச்சாட்டு. இதில் அந்த 25 வருஷம்னு ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ அது வந்து அதுவுமே வந்து அந்த பாண்டில் இருக்கா? கண்டிப்பாக இவங்களுக்கு தான் அந்த 25 வருஷமுமே வந்து அந்த இது டெண்டரே 25 வருஷத்துக்கு தானே கொடுக்குறாங்க. 25 வருஷத்துக்கு நாங்கள் வாங்க போகிறோம், அதான் டெண்டரு. அது எப்படி இவ்வளோ லாங் பீரியடுக்கு வந்து அவங்க போட்டுக்கலாம் பண்ணுறாங்க? அவங்க போட்டுக்கலாம். பவர் மினிஸ்ட்ரி வந்து ஓவரால் ப்ராட் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து அந்த ரினியூவபிள் அண்ட் நியூ எனர்ஜி இருக்காங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்என்இயும் எஸ்சிசியும் அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வகுத்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கடைசியில் எஸ்சிசியே வந்து அதானி கைக்கூலியாக மாறிடுச்சு போலயே. ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் அதானியுடைய கைக்கூலி அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டில் வந்து எஸ்சிசி யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஒன்றிய அரசுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம். யார் கீழே வருது? ஒன்றிய அரசு கீழே வருது. ஒன்றிய அரசு யார்கிட்ட இருக்கு? ஜி கிட்ட இருக்கு. ஜி யாரு? அவ்வளோதான் தோஸ்து. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.